இந்த விழாவில் பங்கு பெறும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். தம்பி ராஜா வந்து என்னோட உதவி இயக்குனர். நான் வந்து 95 ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அசிஸ்டண்டாக வந்து ஒர்க் பண்ணாப்புல. ஸ்பாட்டில் வந்து ராஜா வந்து அப்படி ஒர்க் பண்ணாப்புல இருந்தால் எனக்கு வேறு யாருமே தேவையில்லை, ஒருத்தர் இருந்தாலே போதும். ஒரு சவுண்டு விட்டா அப்படியே எங்கள் ராஜா அப்படின்னா போதும், ஒரு சவுண்டு விட்டோன்னா எல்லாம் ஃபைனலாக கிடக்கடன்னு சூட்டு போயிட்டே இருக்கும். அப்போ உமா வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த படம் பாதியில் நின்றுச்சு. அது ரொம்ப நல்லா வந்துச்சு அந்த படம். அதுக்கப்புறம் தட்டி உடையாமல் ஒரு படம் வந்தேன். ராஜா பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நான் அப்பயே சொன்னேன், நீ மிக பெருசாக வருவப்பா, இந்த மாதிரி சின்னதாக ப்ராஜெக்ட் பண்ணாத, பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட வேலை பார்த்துருக்காப்புல, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணு, நடிகர்களை தேடி போகணுன்னு சொன்னேன். இல்லை நான் பண்ணுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராமர்னு ஒரு படம் பண்ணாப்புல, கடுமையாக கஷ்டப்பட்டு பண்ணாப்புல. அதேமாரி 2வது முறையாகவும் இந்த படத்தில் கடுமையாக கஷ்டப்பட்டு பண்ணுறாப்புல. என்னதான் இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்தமாரி அவருக்குள்ள ஒரு பெரிய வெறியும் ஒரு உழைப்பும் இருக்குது. அது நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் ஆதிராஜா அவர்கள் வந்து எனக்கு என்னுடைய 2வது படம் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, ராமர் படத்தில். அப்போ நான் யாருனே தெரியாத அந்த அளவுக்கு ரொம்ப க்ரௌடில் தான் நான் வந்திருந்தேன். கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் இன்ட்ரோ ஆனேன், சும்மா சைடில் தான் இன்ட்ரோ ஆயிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ராமரில் வந்து கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் இப்போ அவர் படம் பண்ணியிருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். நீங்கள் வெற்றி அடையணும், மேலே மேலே படம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். வந்து என்னையும் ஒரு ஆளாக மதித்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்து என்னை கூப்பிட்டாங்க. பொய் சொல்ல தெரியாதுல்ல, அதனால் அந்த விசுவாசத்துக்காக நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், பாட்டு பார்த்தேன். ஓகே, நல்லா இருக்குது. இன்னும் சூப்பராக பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, வெளியிலேருந்து என்ன வேணால் பேசிடலாம். இருந்தாலும் அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ரெஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அத்தனைங்களுக்கும் வணக்கம். நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. அப்பா வந்து 35 வருஷமாக இருக்காரு. இப்போ தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. பொருளாளராக ஃபஸ்ட் டைம் தான் நிற்கிறேன். ஆனால் ஜெயிச்சிட்டு கலைப்பொலி சார் சார்பாக அவங்க டீமில் இருந்து ஜெயிச்சிட்டேன். இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். நிறைய சின்ன சின்ன படங்கள் எவனும் எடுத்துகிட்டு இன்ன வரைக்கும் பண்ணுறது இல்லை. ஆனால் நாங்கள் நேற்று சார் கூட மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சின்ன படங்கள் எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அது முயற்சி எடுத்துகிட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். எந்த தியேட்டருக்கும் பேசணுன்னா நாங்கள் எங்கள் சங்கம் மூலியமாக பேசுவோம். சார் கலைப்பொலி சார் பேசுவார். போஸ்டரு, பேனரு, என்ன ஸ்டார்ட் டு எண்டு என்ன பண்ணணுமோ எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். ஆனால் படம் வெளியில் வரணும், அதுதான் எங்களோட நோக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வருண் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரித்திருக்கின்ற என் அன்பு தம்பி ஆதிராஜா அவர்களின் இயக்கத்தில் என் உடன்பிறவா பாச தம்பி சார்லஸ் மெல்வின் அவர்களின் இசையில் உருவாகி இருக்கின்ற இந்த காளியாட்டம் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் உங்களை சந்திப்பதில் இளையகம்பன் பெருமை கொள்கிறேன். பத்திரிகை துறை நண்பர்களே, ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே, இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற
கலை உலக சிற்பிகளே, அன்பு தலைவர் ஜாக்குவார் தங்கம் அவர்கள் இருக்கிறார். நான் இளம் வயதில் பார்த்து வியந்த இயக்குனர் கலைப்புலி சேகரன் அவர்கள் இருக்கிறார். உளவாளி, ஜமீன் கோட்டை, அற்புதமான திரை சிற்பி அவர். அதைப் போலவே ஒரு அற்புதமான ஒரு உறுதிமொழியை இந்த மன்றத்தில் நம் தருண்குமார் சார் அவர்கள் வடித்திருக்கிறார், விதைத்திருக்கிறார். ராஜா சார் இயக்குனர். இப்படி பெருமை கொள்ளத்தக்க பெருமகன்கள் எல்லாம் இந்த மன்றத்தில் வீற்றிருக்கிறார்கள். இந்த மன்றத்தில் பல நூறு பாடல்களை எழுதிய நான் பல நூறு முறை இந்த மன்றத்தில் பேசியிருக்கின்றேன். ஆனால் என் அன்பு தம்பி ஆதிராஜா அவர்களுக்காகவும் சார்லஸ் மெல்வின் அவர்களுக்காகவும் இந்த மன்றத்தில் நான் நிற்கிறேன் என்கிற பொழுது நான் பெருமைப்படுகிறேன். இசைஞானி தொடங்கி இசை புயல் ரகுமான் வரை நான் எழுதாத இசையமைப்பாளர்கள் இல்லை. எதற்காக அதை நான் இந்த மன்றத்தில் குறிப்பிடுகிறேன் என்றால், வருங்கால இளைஞர்களிடம், தலைமுறைகளிடம் அற்புதமான ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது. அதன் உருவமாகத்தான் என் அன்பு தம்பி ஆதிராஜா அவர்களையும் சார்லஸ் மெல்வின் அவர்களையும் நான் காண்கிறேன். நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு இந்த படத்தை என் அன்பு தம்பி ஆதிராஜா இயக்கியிருக்கிறார். முன்னமே 10 ஆண்டுகளுக்கு முன் என்று நான் கருதுகிறேன். ராமர் என்கின்ற ஒரு படம். அந்த வெற்றி படத்தில் அனைத்து பாடல்களையும் இளையகம்பன் தான் எழுதியிருந்தான். அதற்கு பிறகு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு ஆதிராஜா அவர்களின் கடும் உழைப்பால் இந்த காளியாட்டம் இந்த மன்றத்திற்கு வந்திருக்கிறது. இதிலும் நான் ஒரு பாடலை எழுதுகிற வாய்ப்பை நான் பெற்றேன். என் அன்பு தம்பி சார்லஸ் மெல்வின் அற்புதமான அந்த மெல்லிசை மிட்டை வழங்கியிருக்கிறார். நீங்கள் அதை திரைப்படத்தில் காணுகிற வாய்ப்பை பெறுவீர்கள். நான் எழுதிய பாடலை என் தம்பி ஆதிராஜா அவர்களும் மெல்வின் அவர்களும் முழு விடியலை காண வேண்டும் என்பதற்காக இந்த பாடலில், இந்த மெட்டில் நான் எழுதிய முதல் பல்லவியே, முதல் முறை என் வானிலே முழு விடியலை பார்க்கிறேன் என்றுதான் அந்த பல்லவி தொடங்கும். ஏனென்றால் இந்த படத்திலிருந்து தம்பி ஆதிராஜா அவர்களுக்கு முழு விடியல் ஒன்று காத்திருக்கிறது, அது நிகழப்போகிறது என்று நான் கருதுகிறேன். அதன் வடிவமாகத்தான் இந்த அற்புதமான படத்தின் முன்னோட்டத்தை நான் காண்கிறேன். என்னை போல இந்த படத்தில் 2 பாடல்களை எழுதிய என் அன்பு தம்பிகள் ஆனந்த், இன்னொரு பேர் என்னப்பா, பரணிதரன், இந்த அருமை தம்பிகள் இருவருக்கும் மூத்த கவிஞன் என்கின்ற முறையில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். உங்கள் ஆதரவில், உங்கள் வரவேற்பில், உங்கள் அரவணைப்பில் இந்த படம் காளியாட்டம் காவிய ஆட்டமாக நிகழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, இன்னும் பல படங்கள் என் தம்பி ஆதிராஜா செய்வார். சார்லஸ் மெல்வின் அவர்களுக்கு இன்னும் நான் நிரம்ப எழுதுவேன். வாழ்க வாழ்க தமிழ், வளர்க நற்றமிழ் நாடு. வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் கலை உலக நண்பர்களுக்கும் முதற்கல் என் வணக்கம். இது என்னுடைய முதல் மேடை. இந்த வாய்ப்பை தந்த எனது அன்பு அண்ணன் திரு ஆதிராஜா அவர்களுக்கு நான் என்ன எவ்விதமான முறையில் நன்றி சொல்வேன் என்று எனக்கு முழுமையாக தெரியவில்லை. அதேபோல் அண்ணன் இசையமைப்பாளருக்கும் என் தாய் தந்தருக்கும் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. வந்திருக்கும் படம் நல்லா வரணும், உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கணும். நல்ல முறையில் அண்ணன் நிறையா படம் எடுக்கணும், அண்ணன் இசையமைக்கணும், அதில் எனக்கு பாட்டு எழுதுகிற வாய்ப்பு கிடைக்கணும்ன்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் கில்டு தலைவர் ஜாகுவார் தங்கம் அவர்களே,
விநியோகஸ்தர் சங்க செயலாளர் கலைப்புடி ஜி சேகரன் சார் அவர்களே, ராஜசிம்மன் நடிகர் அவர்களே, இசையமைப்பாளர் மெல்வின் மிக சிறப்பாக இசையமைச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு பாடகர் இருக்க பரணிதரன், அந்த சிவன் பாட்டு மிக சிறப்பாக இருக்கார். ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பாட்டு. இது கேட்டோன்னு இதுதான் முதல் படம், ஃபஸ்ட்டு நான் பாட்டு எழுதியிருக்கேன்றாரு. அவ்வளோ அழகாக இருக்கார். பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதேமாதிரி இன்னொருத்தரும் பாட்டு இருக்கார்ல, ஆனந்தன் ஒருத்தர் இருக்கார். அந்த கிளுகிழப்பான பாட்டு ஒன்று இருக்குல்ல, அவருடைய ரூட்டில் அழகாக எழுதியிருக்காரு. பாடல்கள்லாம் நல்லாயிருக்கு, ட்ரெயிலும் நல்லாயிருக்கு. இந்த டைரக்டர் வந்து பக்கா கமர்ஷியலான ஒரு இயக்குனர் தான். எப்படின்னா இது முதல் எடுக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்களை முதல்ல ட்ரெய்லரில் காமிக்கணும்னு தெரிஞ்சு கரெக்டாக பக்தி பாடல் ஒன்றும் ஒரு கிளிகிழப்பான பாட்டு ஒன்று வச்சு ரெண்டு கரெக்டாக ரசிகர்கள் இழுக்கிற மாதிரி தான் அந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. சினிமா தெரிஞ்சவர் தான், நிச்சயமாக ஜெயிக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக அந்த படத்தை எடுத்திருப்பார். இதை தயாரித்தவங்க அது இசையமைப்பாளர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்து முதல் போட்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்கு, நிச்சயமாக முதல் கிடைக்கும். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது ட்ரெய்லர் கமர்ஷியலாக தான் இருக்குது. உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு இந்த இயக்குனருக்கு. நிச்சயமாக இவர் விஎஸ் இசைத்துறைகிட்ட இருந்து இசைத்துறை இவர் ராமர்னு ஒரு படம் எடுத்து போஸ்ட் ஓட்டி பெரிய அமகலம் பண்ணிட்டார். இந்து மக்கள் முன்னணியெல்லாம் வந்து பெரிய கலாட்டாலாம் பண்ணி பெரிய பிரச்சனை ஆச்சுல்ல அந்த இயக்குனர். அதே மாதிரி சிவன் பாட்டெலாம் வச்சு பக்தி பாட்டெலாம் வச்சு இதுலேயும் அந்த ஒரு கலரை காமிச்சிருக்காரு. இந்த படம் மிக சிறப்பாக நிச்சயமாக எடுத்திருப்பார். படம் வெளியே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும், முதல் வந்து சேரணும், இயக்குனருக்கு நல்ல பேர் கிடைக்கணும். நடித்தவங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்து கூறுகிறேன். எல்லாத்தையும் விட நான் ஒருத்தர் விட்டேன், இந்த யூனியன் தலைவர் விஜயமுரளி அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடையில் பேசுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்க வெங்கட் அவர்கள், எங்கள் யூனியனோட இணைச் செயலாளர், அவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் மனவார்ந்த பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காளியாட்டம் படம் எனது நண்பர் ஆதிராஜா அவர்கள் மிக அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மேடையில் என்னை வந்து நிற்க வச்சதுக்கு அவருக்கு மறுபடியும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குடும்பத்தின் படம் இசையமைப்பாளர் மெல்வின் அவர்கள் மிக சிறப்பாக இசையமைச்சு என்ன இந்த ரெண்டாவது அந்த ஐட்டம் சாங்கில் நீ பண்ணி தான் ஆகணும், அவருடைய பிடிவாதம் தான் இந்த சாங்கில் நான் இப்போ பண்ணது. அவருக்கு நான் நன்றி தெரிவித்து கொள்கிறேன். இந்த படம் நல்லா வரணும், அது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இங்கே இருக்கிற பெரிய எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்த அனைத்து பெரிய மனிதர்களுக்கும் அவங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுத்து எங்களை மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போகிறதுக்கு நான் கேட்டுக்கிறேன் அவங்கள்ட்ட பணிவா. எனக்கு அதிகமாக பேச தெரியாது. எல்லாருக்கும் நன்றி. படம் வெற்றி அடையணும். இதே மாதிரி இவங்களோட ஒரு வெள்ளி விழாவிலையும் ஒரு வெற்றி விழாவிலையும் நாங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாம் அந்த பாட்டு யூசர் கையில் இருக்குது. நன்றி, வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ப்ரொடியூசர், டைரக்டர் அவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இது 8வது படம். 2009 வந்து ராமர் படம் பண்ணோம். அதுவும் வந்து பெரிய ஒரு கதை தான். ப்ரொடியூசரு டைரக்டருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து அதுலேயும் வந்து இவரை வந்து ஒரு இன்டர்வியூ கூட நாங்கள் எந்த டிவிலையும் எதுலேயுமே கொடுக்கல. அதுவும் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். இதில் என்னென்னா கடலூரில் இருக்கிறவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இங்கே வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சென்னை. இப்போது படம் முடிஞ்சது, டப்பிங் வருது. வந்ததுக்கப்புறம் டப்பிங்கு பாதி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே கேரக்டர் வந்து பேசணும். ஃபோன் பண்ணால் எனக்கு சென்னையில் ஒரு வேலை இருக்குது, அப்போ வரும்போது டப்பிங் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பெரிய கஷ்டம். நாங்கள் வந்து ஸ்டுடியோவில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம்.
இவர் சத்யா வந்து நம்ம ஃப்ரெண்டு தான், எல்லாருமே ஃப்ரெண்டு தான், இந்த டீமில் எல்லாருமே ஃப்ரெண்டு தான் எனக்கு. எல்லாருமே ஃப்ரெண்டு தான். இந்த படத்தில் வந்து 4 சாங் பண்ணியிருக்கோம். அண்ணன் இளையகம்பன் அண்ணன் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர், அண்ணன் எல்லாமே. என்னோட ஆல்பம் எல்லாமே அவர் தான் எழுதுவார். நான் பேசிக்கலி கீபோர்ட் பிளேயர், எல்லா மியூசிக் டேரக்டர்கிட்டும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். சத்யா வந்து என்னோட நெருங்கிய நண்பர். சாங் பண்ணியாச்சு. இந்த நீங்கள் பார்த்த அந்த சாங்கு, செகண்ட் சாங்கு, இதுக்கு அந்த சாங் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்னா ஃபுல்லாகவே அவர் தான் டான்ஸ் ஆடணுன்னு வந்து எங்களுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே போயிட்டு குழந்தைங்க எப்படி பண்ணோம், நான் ஆடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டருக்கு தான் தெரியும். என்ன தெரியும்னா இந்த கதையில் இந்த ஹீரோ வந்து எப்போ வந்தால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு தான். நான் சும்மா ஜாலியாக பேசுகிறேன், ஓகே, நான் யதார்த்தமாக பேசுகிறேன். சினிமான்றது அது டைரக்டர் தான் ஃபுல்லாகவே. அவங்க ஒரு லாஜிக் வச்சுருப்பாங்க. ஓகே, சரி, இதுக்கு மேலே அதெல்லாம் பேச வேணாம். ஓகே ஓகே, படம் நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி. இந்த எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உள்ள எல்லா மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக எழுதுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய எல்லா வல்ல இறைவனையும் வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து 6:30 மணிக்குன்னு சொல்லி 7:45 தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் இன்னொரு 10-15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். எல்லாம் பெரிய பேச்சாளர் யாரும் கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பிஆர்ஓ வெங்கட் அவர்களுக்கு கலைப்புலி ஜி சேரன் அவர்களை சால்வை அணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வெங்கட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் சத்யா அவர்களையும் உதய் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சிவநந்தினி அவர்களுக்கு ஜாக்வார் தங்கம் அவர்கள், காளியாட்டம் படத்தோட சாங்கும் ட்ரெய்லரும் பார்த்தோம். பொதுவாக ஒரு படம் எடுத்து இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் வர்ற வரைக்கும் நிறைய போராட்டங்கள் தான். படத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய போராட்டம் இருக்கும். பெரிய படங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், சின்ன படங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஆனாலும் போராட்டம் தான். இந்த படத்தோட கேமராமேன் சுரேஷ்குமார் அவர்களுக்கு கலைப்புலி ஜி சேரன் அவர்களை சால்வை அணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காளியாட்டம் படத்துக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு வருகை தந்துள்ள நம்ம கில்டு தலைவர் ஜாக்வார் தங்கம் அவர்களையும், சமீபத்தில் நடைபெற்ற சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்க செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நம்ம கலைப்புலி சேரன் அவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டு தெரிவிப்போம். அதே மாதிரி அந்த சங்கத்தோட பொருளாளர் தருண்குமார் அவர்கள் இப்போ செலக்ட் ஆகி வந்திருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஃபைனான்சியர், உத்தம் சந்தின் பேர். அவரோட வாரிசு தான் அவர். சினிமாவில் வாரிசுகளுக்கு எப்பயுமே தடை இருக்காது, ஏன்னா தொழிலை கற்றுக்கிட்டு வர்றதுனால. அதே மாதிரி இளையகம்பன் இவரோட பாட்டெல்லாம் நிறைய ஹிட்டாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நடித்த படத்துக்கோ இல்லை ஒர்க் பண்ண படத்துக்கோ வரமாட்டாங்க. அந்த விதத்தில் எந்த படம் கூப்பிட்டாலும் அவர் ஒர்க் பண்ண படம் இல்லை, ஒர்க் பண்ணாத படம் வந்தாலும் வர இளையகம்பனுக்கு நம்ம ஒரு கைத்தட்டல் பாராட்டு தெரிவிச்சுக்குவோம். அதே மாதிரி இயக்குனர் ராஜா மகேஷ், அதாவது அவரும் நிறையா படம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வந்திருக்கிறாருன்னா இந்த படத்து மேலேயும் சினிமா மேலேயும் இருக்கிற ஒரு இதில் வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்குவோம். அதே மாதிரி எங்கள் யூனியனோட முன்னாள் செயலாளர் பெரு துளசி பழனிவேல் அவர்களுக்கு, நீங்கள் கைத்தட்ட மாட்டீங்க, இருந்தாலும் கைத்தட்டுங்கன்னு சொல்கிறேன்.
இப்போ நம்ம படம் இந்த காளியாட்டம் பார்த்தோம் இல்லையா, ஒரு சிவன் பாட்டு வந்து ஒரு ரொம்ப உருக்கமாக இருந்தது. இந்த மியூசிக் டைரக்டர் இருக்கார் இல்லையா, சார்லஸ் மெல்வின், அவர் படத்தில் பேர்லேயே பார்த்தீங்கன்னா வின்னுங்கிறத வச்சுருக்கிறாரு. அதனால் சக்ஸஸ் ஆகிடுவார் அவர். ஏன்னா அவர் பேரை சொல்லும் போதெல்லாம் நீங்கள் கை தட்டினீங்க, அதனால் உங்களுக்கு முதல்ல நம்ம உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கிங்க. ஸோ அந்த பாட்டு எழுதின தரணி குமார்னு நினைக்கிறேன், பரணிக்குமார் வந்து பரணிதரன் வந்து இதான் ஃபஸ்ட்டு படம்னு சொல்லி சொன்னார். அவரை கண்டுபிடிச்சி பாட்டு எழுத வச்ச முதல்ல மியூசிக் டைரக்டர் தான் நம்ம நன்றி சொல்லணும். நல்ல பிரமாதமாக எழுதியிருக்கிறாரு. ஒரு சிவபக்தர்கள்லாம் உண்மையிலே அந்த பாட்டை பார்த்து ரொம்ப இதாவாங்க. இவங்களை பயன்படுத்தின முதல்ல டைரக்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். யார்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கிறாருன்னா ஆதிராஜனுக்கு தான் சிறப்பாக நம்ம சொல்லணும். பொதுவாக வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம விநியோக சங்க செயலாளர் பொருளாளருக்கு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்து விஷயமா பேசலாம். அதாவது வருஷத்துக்கு 250 படம் வருது ஒவ்வொரு மீட்டிங்கில் நான் சொல்கிறேன். அதில் 25 படங்கள் மட்டும் ஆர்டிஸ்ட்டு டைரக்டர் பெரிய கம்பெனிகள் இருக்க படம் தான் வருது. மீதி 225 படங்களும் தடுமாறி திசை தெரியாமல் அலைஞ்சு பலவித போராட்டங்களுக்கு அப்புறம் தேட்டருக்கு வருது. அதில் வந்து சரியான ப்ரமோஷன் இல்லை, அது இல்லைன்னு தேட்டருக்காரன்ட்ட வாங்குறது ரொம்ப இதாக இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ அவரும் இப்போ கலைப்புலி சேகரும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் பாடலாசிரியர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், டைரக்டர், கதாசிரியர், வசனகர்த்தா, திரைக்கதை ஆசிரியர், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு டி ராஜேந்தருக்கு அப்புறம் பல அவதாரம் எடுத்திருக்கிறார் கலைப்புலி சேகர். அவர் வந்து இப்போ சினிமாவை நேசிக்கிற ஒரு கொஞ்சம் பேரில் அவரும் ஒருத்தர். என்ன கோரிக்கைன்னா, இந்த சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து இடையில சில குரூப்பு உள்ளே சேர்ந்துக்கிட்டு படம் பண்ணி தரோம், நாங்கள் தேட்டர் போடுறோம் செய்கிறோம்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு. அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கிட்ட சொல்கிறோம். நீங்கள் உங்கள் அசோசியேஷனில் உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் ஒவ்வொரு அசோசியேஷன்லேயும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, வேலை இல்லை. இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக சிட்டி, செங்கல்பட்டு, சவுத் ஆற்காடு, நார்த் ஆற்காடு, திருச்சி, தஞ்சாவூர், அதே மாதிரி சேலம், அப்புறம் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரின்னு ஒரு 9 டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் இருக்குது. நீங்கள் லீட் பண்ணி இந்த மாதிரி படங்களுக்கு அந்தந்த அசோசியேஷன் மூலமாக இந்த மாதிரி படங்களை கொடுத்து அங்கேருந்து லோக்கலில் தேட்டரில் போட்டு அதுக்காக நீங்கள் கொஞ்சம் உழைச்சி இந்த படங்களை காப்பாற்றணும் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஏன்னா உங்கள் மெம்பருக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கு ஒரு மெம்பரை கொடுங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒரு தொழில் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு தொழிலே நசுங்கி போச்சு. மறுபடியும் மக்கள் வந்து தேட்டருக்கு தான் வர ஆரம்பிப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. எவ்வளோ நாளைக்கு தான் கண்ணு கட்டு போய் ஓடிடிலையும் டிவிலையும் பார்த்துட்ருப்பாங்க. என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வெளியில் வரணும், 4 பேரை பார்க்கணும், தேட்டருக்கு போகணும், பலதரப்பட்ட மக்களை பார்க்குறது தான் என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் படங்கள் படம் மாதிரி தெரியும், அது வருவாங்க. அதை நீங்கள் வந்து ஆரம்பித்து வைங்கன்னு இந்த காளியாட்டம் படம் மூலமாக உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சிடறோம். புரிஞ்சு கை தட்டினவங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்ததாக இந்த படத்தோட டைரக்டர் எப்பயுமே ஒரு சோகமாகவே இருக்கிறார். நேராக பார்க்கும்போது கூட கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா படம் எடுத்துருக்கிறீங்க, டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகும், நல்லா போகும். அதாவது அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டுருக்கிறான்னு அவரையும் அந்த படத்தில் என்ன பார்த்தோமோ அப்படியே இருக்கிறார் இவர். நேராக பார்க்கும்போது கூட அநேகமாக படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தாடி எடுப்பார்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மனசை தளர விட்டுறாதீங்க. கலைப்புலி சேகர் வந்து ஒரு படத்துக்கு வந்து விளம்பரம் கொடுக்கும்போது 2 வாசகம் போட்டிருந்தார். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். உங்கள் ஆசைகள் ஒரு நாள் ஈடேறும், அது பேராசையாக இல்லாதிருந்தால், உங்கள் லட்சியங்கள் ஒரு நாள் ஈடேறும், அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாது இருந்தால்னு ஒரு வாசகம் சொன்னார். அதை வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காரியத்தில் இறங்கின பிறகு யோசிக்கக்கூடாது. இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிக்கலாம், இறங்கிட்டு யோசிக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான படம் பண்ணியிருக்கீங்க, டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா மியூசிக் டைரக்டர்லாம் இருக்கிறதுனால கம்போசிங்னு ஒன்று இருக்கும். இதில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. கம்போசிங்கில் மியூசிக் டைரக்டர் உட்காந்துருப்பார், தபேலஸ் இருப்பார், கித்தார் வாசிக்க இருப்பாங்க, கவிஞர் உட்காந்துருப்பாங்க. மியூசிக் டைரக்டர் டியூன் போடும்போது பாட்டு எழுதுவாங்க, அந்த டியூனுக்கு அந்த மாதிரி பாட்டு எழுதுவாங்க. அது மாதிரி ஒரு படத்துக்கு MS விஸ்வநாதன், வாலி உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எழுத ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் நடிக்கிற படம் அது. அவர் வந்திருக்கிறாரு. வந்து அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு பிரச்சனை ஆகிப்போகுது.
வாலி சாருக்கும் எம்ஜிஆருக்கும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா கோவத்தில், என் படத்தில் உன் பேரே வராது, நான் போட மாட்டேன்ட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாதனும் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே கவிஞரே அப்படின்னு சொன்னோன்னே, என் பேர் இல்லாமல் இந்த படமே வராதியா அப்படின்ட்டார் ஒரு வாலி சார். மறுபடியும் எம்ஜிஆர் வர்றாரு. வந்தோடனே இது மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டாங்க, எப்படி உன் பேர் இல்லாமல் இந்த படம் வரும்னாரு. படத்தில் என் பேரே இல்லாமல் உங்கள் படமே வராது அப்படின்னார். மறுபடியும் சொல்லுன்னாரு. படத்தோட பேர் என்ன? உலகம் சுற்றும் வாலிபன். அந்த வாலிபனில் என் பேர் இருக்குது, என் பேரை எடுத்துகிட்டு உலகம் சுற்றும் பண்ணுன்னு ஆயிரும் அப்படின்னாரு. உடனே எம்ஜிஆர் சிரிச்சிட்டாரு. ஸோ மறுபடியும் அந்த ராசி ஆகிட்டாங்க. மறுபடியும் அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் ஹிட் பாட்டு எழுதுனாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்போசிங்லாம் நிறையா இருக்குது. அதே வாலி சார் ஒரு புது டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சாங்கு வாலி சார் எழுதி கொடுக்குறாரு. எஸ்பி வெங்கடேஷ் தான் அதுக்கு மியூசிக் டைரக்டரு. அந்த டியூனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. சாங்கு பார்க்குறாரு. டைரக்டரை பார்த்துட்டு, சார் 4வது லைனில் இந்த வார்த்தை எடுத்துருங்க, 12வது லைனில் இந்த வார்த்தை வேணாம் சார் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருந்தார். அவர் எப்பயுமே வாலி சார் வந்து இந்த வெத்தலைப்பாக்கு ராஜாஜி புகையில போட்டு மென்று துப்பிட்டு வந்தார். வந்து உட்காந்துட்டு, இங்கே வாங்க டைரக்டர்னு உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு, நீ என்ன தமிழ் வாத்தியாரான்னு கேட்டார். எடுத்தோடனே, இந்த பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன், நீங்கள் காசு தர்றீங்க, இந்த பாட்டு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க, நான் வேறு எழுதி தரேன், 100 எழுதி தரேன். அதை விட்டுட்டு எனக்கு வார்த்தையை திருத்ததும் வேலை கிடையாது அப்படின்னாரு. இல்லை கவிஞரே அப்படி இப்படின்னாரு. இல்லை இந்த பல்லவி நல்லா இல்லை, இந்த சரணம் நல்லா இல்லை, நீங்கள் எழுதுனதே கதைக்கு ஒட்டலைன்னு சொல்லுங்கள், நான் எழுதி தரேன் அப்படின்னாரு. அதனால் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் பாட்டு எழுத மாட்டேன்ட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வேறு கவிஞரை வச்சு எழுதுனாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்வளவு பேரையும் கவிஞர்கள்லாம் சமாளிக்கணும் மியூசிக் டைரக்டரோட வேலை. ஏன்னா அவர் பக்குவமாக சொல்லணும். தேவா சார்ட்டு எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு டைப்பாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். தேவா சார்லாம் அவர் ஆரம்ப பெட்டி வச்சு வாசிக்கும் போது டேரக்டர் அப்படியே அந்த கண்ணாடி வெளியே பார்ப்பார். அவர் கொஞ்சம் தலையாட்டினா அதில் பிக்கப் பண்ணிடுவார். இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் சரி அடுத்த டீன் போகலாம், எனக்கே பிடிக்கலன்றார். சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அதில் நிறையா நடக்கும். இந்த மாதிரி படங்கள் வந்து காளியாட்டம் படம். ஏன்னா நான் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, சும்மா நான் இதையே பேசிகிட்டு இருக்க வேணாம், பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காளியாட்டம் படம் மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி தேட்டரில் நல்லா ஓடினா தான் இதை பார்த்துட்டு இன்னொரு புது ப்ரொடியூசர்ஸ்லாம் படம் எடுக்க வருவாங்க. ஸோ அதனால் இந்த படங்களை ஓட வைக்க வேண்டியது உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட ரேட்டில் நீங்கள் பார்க்கலாம். நான் அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷனில் சேகர் சார் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி டிக்கெட் ரேட்டு வைக்காதீங்க. சிறு முதலீட்டு படங்களுக்குன்னு ஒரு ஷோ டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒரு காலையில் நூன் ஷோ அப்படின்னா இதில் வந்து சின்ன படங்கள் தான் ஒரு மென்டலி செட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருங்க. நீங்கள் கம்மியான ரேட்டில் கூட பண்ணுங்கள், நீங்கள் தப்பு கிடையாது. அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படம், கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்களும் 200 சின்ன முதலீட்டு படங்களும் 200 பார்க்குறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். ஸோ அந்த இதை மட்டும் நீங்கள் பேஸ் அடிமட்டத்துலேருந்து கை வச்சிங்கன்னா சின்ன படங்களை வாழ வைக்கலாங்கிறத சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், பத்திரிகை நிருபர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்க பெருமை அடைகிறேன். காளியாட்டம் சார், ஒரு கை தட்டுங்க சார் அவருக்கு எல்லாருமே. சரிங்க சார், நல்லா நல்லா படம் எடுக்கிறீங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க. ஏன் சார் இதாக இருக்கீங்க? ஓ அந்த ஸ்டைலா? ஓகே, சரிங்க, மனசுக்குள்ளே சரிங்க. சிரிச்சாதான் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம். ஏன்னா முரளி நான் கேட்டு தானே, அதுதான் அது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டம் இருக்கும், ஆனால் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சரிங்க, படம் வெற்றி பெறும், நல்லா பண்ணியிருக்கீங்க சார். காளி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு மனமார்ந்த எல்லாரும் வாழ்த்துறாங்க உங்களை. எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க, எல்லாருமே உங்களை வாழ்த்துறாங்க. நிச்சயமாக உங்கள் படம் காளியாட்டம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் மிக அற்புதமாக போட்டிருக்காரு, மிக அற்புதமாக இருக்குது. நாளைக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வருவார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி அதில் நடிச்சிருக்க அந்த ஒரு ஹீரோ சத்யா, அவர் சிம்பு படம் நிறையா பார்த்துருக்காரு. அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் அப்படியே சிம்பு மாதிரி அடித்து ஆடினார். ஏன்னா அவர் கேரக்டரு ஒரு போலீஸ் அதிகாரி, ரஃப்பாக வந்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை பார்த்தோன்னே போய் ஆடுறாரு. நான் நினச்சேன், என்னடா இது எப்படி இந்த இதில் சீனில் ஒட்டலையே அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் இப்போ சொன்னார், இல்லை அவர் நான் தான் பண்ணியாமன்னாரு. ஆனால் நல்லா ஆடியிருக்காரு, பிரமாதமாக ஆடியிருக்காரு. ரொம்ப நல்லா வருவீங்க சார். நீங்கள் அந்த கேரக்டர் நல்லா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா வருவீங்க. அது மாதிரி முரளி அண்ணன்
விஜயமுரளி அண்ணன் வந்து எப்போதுமே நல்லா பேசி எல்லாருக்கும் ஒரு தைரியத்தையும் தம்பியும் கொடுத்துருக்காரு. கலைப்புலி சேகர் அண்ணன் அவர்கள் வந்து இன்றைக்கி மீண்டும் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அண்ணன் ரிக்வஸ்ட் பண்ணார், அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன் அண்ணன்கிட்ட. டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லி சில காலி பசங்க சின்ன தயாரிப்பாளர் ஏமாற்றி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. உங்கள் இதில் முடிவு கட்டலைன்னா முடியவே முடியாது. ஏன்னா எங்கள் யூனியில் கூட மெம்பர் ஆகிடுவானுங்க. மெம்பர் ஆகிட்டு படம் எடுக்கிறவங்கள ஏமாற்றி ஒன்றுமே இருக்காது. அதாவது அக்ரிமெண்ட் போடுவானுங்க, போட்டு படத்தை எல்லாம் A to Z விற்றுருவாங்க. இவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. படம் ரிலீஸ் பண்ணதே அவங்களுக்கு தெரியாது. பார்த்தா ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. எங்கிட்ட அது அப்படி ஒரு 100 கம்ப்ளைண்ட் இருக்குது ஒருத்தர் மேலேயே. அவர் கேட்டால் ஜட்ஜிக்கிட்ட சொன்னால் எங்கள் சங்கத்தில் அப்படி ஒரு பைலா ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. ஜட்ஜி கேட்டால் அந்த பைலா எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வரல. அது உண்மையிலே கலைப்புலி சேகர் அண்ணன் அவர்களுக்கு வேண்டுகோள். இந்த மாதிரி இப்போ எங்கள் இதில் கூட அந்த பொய்யா படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் நான் தூக்க போகிறேன், மெம்பர்ஷிப்பில் தூக்குறேன். ஏன்னா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க படத்தை ஆட்டை போடுறான். இன்றைக்கி கூட ஒரு பேப்பரில் போட்டிருக்காங்க, படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு லேடிஸை கூப்பிட்டு 7 பவுனு 10 பவுனு 5 பவுனு ஆட்டையை போட்டிருக்கான் ஒருத்தன். அது மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இது சினிமாவை காப்பாற்றணும்னா இன்றைக்கி வேறு எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குது. தமிழில் மட்டும் இன்றைக்கி வந்து சினிமா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. நீங்கள் உண்மையிலே வந்திருக்கீங்க. அவர் பொருளாளர்கள் சொன்னாங்க, பொருளாளருக்கு உண்மையிலே ஒரு கை தட்டலாம். ஏன்னா வந்து மனசார சொன்னார். ஏன்னா அவங்க அப்பாவே அள்ளி அள்ளி கொடுக்குறவர். அவரும் அதே மாதிரி சொன்னார், படத்தை ரிலீஸ் பண்ணி தரோம் இங்கே வாங்க அப்படின்னாரு. சத்தியமாக நீங்கள் நல்லா வருவீங்க சார், எல்லாத்துலேயும் நல்லா பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி யாரும் சொல்லவே மாட்டாங்க. அந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்க. திரையுலகத்துக்கு அதுதான் சார் தேவை. பண்ணுறீங்களோ பண்ணலையோ நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு தான் அவன் கடலை தாண்டிடுவான், நம்மளனா தாண்ட முடியாது. அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க. அதே மாதிரி அந்த வில்லன் நடிகர், அவர் வந்து வில்லன் நடிகர்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சாப்பாடு போடுற நடிகர். அவருக்கு வந்து உண்மையிலே பெரிய ராயல் சல்யூட் சார். உங்களுக்கு நீங்கள் இன்னும் பெரிய ஆளாக வந்துடுவீங்க. நீங்கள் யார்ட்டையும் கேட்கவே வேண்டாம், நீங்கள் பெரிய ஆளாக வந்தே தருவீங்க, யார முடியாது. அதே மாதிரி நம்ம பாடலாசிரியர் இளைய கம்பன் அவர்கள். இளைய கம்பன், அதான் கம்பன்னா கம்பன் வீட்டு கைத்தறி, அது என்ன பழமொழியாச்சே, கம்பன் வீட்டு கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் படிக்கலான்னா தெரில, பட் அது மாதிரி உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பாட்டு வந்துடும். அந்த மாதிரி நம்ம அண்ணன் செக்ரட்டரி, பழைய முன்னாள் செக்ரட்டரி அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்க அனைத்துக்கும் அந்த அக்கா வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. உங்கள் பேர் வாயில் வர மாட்டேங்கண்ணே, ஷார்ட்டா வைங்கண்ணே, ஜாகவர் தங்கன்னு வைங்கண்ணே. அண்ணே ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து ஆசிரியர் இருக்கணும் இல்லையா? ஆசிரியர் தினம் தானே? அந்த ஆசிரியர்கள் கை தட்டலாமா? இங்கே யாராவது ஆசிரியர் வந்திருக்கீங்களா? யாராவது ஆசிரியர் இருக்கீங்களா? இல்லை, ஓகே. ஸ்கூல் டீச்சரா? அது இல்லை அப்போ நானும் குருநாதர் தான். இல்லை ஸ்கூல் டீச்சர். இன்னைக்கு வந்து ஸ்கூல் டீச்சரே வந்து ஒரு பையனை அடிச்சுட்டா உடனே ஜெயிலு இல்லைங்க. ஸ்கூல் பையனை ஒருத்தனை சும்மா லைட்டாக அப்படி அடிச்சுன்னா ஜெயிலு. ஏன் சொல்லுங்கள்? அப்போதான் பையன் படிக்க மாட்டான், கஞ்சா குடிப்பான், சாராயம் குடிப்பான். அப்போ அங்கெல்லாம் எங்கள் ஊர்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க டீச்சர், மற்ற எல்லாம் தோலை உரிச்சு எடுத்துருங்கம்பாங்க. அன்றைக்கி வந்து அத்தனை பேரும் நம்பர் 1 ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி அத்தனை பேரும் சாராய கடையில் இருக்காங்க. அத்தனை பேரும் சொல்ல முடியாது, ஒரு 80% சாராய கடைக்கு போயிட்டாங்க. ஏன்னா டீச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியல, வாத்தியார் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த வாத்தியார் வந்து அம்மா அப்பா குரு இந்த 3 பேரும் இல்லைன்னா ஒருத்தன் கண்டிப்பாக கட்டு போயிடுவான். இன்றைக்கி வாத்தியார் கட்டுப்படாதவன் நாளைக்கு போலீஸுக்கு தான் கட்டுப்படணும், போலீஸ் கட்டுப்படாதவன் ஜெயிலில் தான் இருக்கணும். ஜெயிலில் என்ன பண்ணணும்? கல் உடைக்கணும், குனிஞ்சு தான் இருக்கணும். இன்றைக்கி குனிஞ்சு படித்தா நாளைக்கு நிமிர்ந்து வாழலாம். அந்த குனிஞ்சு படிக்காத அத்தனை பேருமே குனிஞ்சு தான் வாழுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்காது. அந்த ஆசிரியர் தினம் ரொம்ப பெருமையான தினம். அது எல்லாருக்கும் வந்து அந்த ஆசிரியர்கள் வாழ்த்து சொல்ல ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த படத்தில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நடிகர்களாக இருக்கட்டும், அதில் இருந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டரு ப்ளஸ் ப்ரொடியூசர், அவர் நடிகர். ஆமாம் 3 இது மியூசிக் பண்ணலையா? இது மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப கால நண்பர். அவர் எப்படியும் ஜெயிப்பார். நாங்கள் வந்து சினிமாவில் நான் 52 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். எனக்கு பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஒன்றுமே இல்லாத மாதிரியே இருப்பாங்க, திடீர்னு அப்படி ஒரு டாப்பில் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்துடுவீங்க. எதுக்குமே கவலைப்படாதீங்க.
உங்கள் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு வரலையா? மாமா வந்திருக்காரா? வாங்க ஐயா, அவர் ஒரு சால்வை போடுங்க மாமாவுக்கு. பையன் வந்திருக்காப்லையா? கூப்பிடுங்க, பையனை கூப்பிடுங்க. வா வா வாங்க, சால்வை போடுங்க. சேகரன் போட சொல்லுங்கள், கலைப்பு சேகரன். நீங்கள் போங்க போங்க சார். ஆ